செலிப்ரிட்டிஸ்லாம் அடிக்கடி போய் பார்க்குற இந்த கேன்ஸ் ரெட் கார்பெட் எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்களும் ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஊர் போனோடனே அங்கே ஒரு அழகான ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லா ஆயில் பெயிண்டிங், என் மகளை வச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். ஆர்கன் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, இந்த கேன்ஸ் ரெட் கார்பெட்டுக்கு போனால், டேய் இது எங்கள் ஊருக்கு கல்யாண மண்டபத்தில் விரிக்கிறது மாதிரிலடா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும், சரி காசு கொடுத்து வந்தாச்சு, நல்லபடியாக சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த க்யூவில் எங்களுக்கு முன்னாடி நின்னவங்கெல்லாம் பண்ண அலப்பறை இருக்கே, இந்த ஹீரோயின்ஸ் பண்ணுறத விட பயங்கரமாக பண்ணாங்க. க்யூவில் நிற்கிறப்போ அது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. அப்புறமா எங்கள் பிள்ளைங்களையும் ஏறி மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறான்னு அனுப்பிச்சி விட்டா, இவங்க என்னமோ பதக்கம் வாங்க போகிற மாதிரி 2 பேரும் போனாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கையை காட்டுங்கடா, அப்படி காட்டுங்கடா, இப்படி காட்டுங்கடானா எந்த போஸும் கொடுக்கல. சரி கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அவங்க மட்டும் இல்லை, நாங்களும் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து லச்சக் மொச்சக் பஜக் சதக் அப்படின்ட்டு எல்லா ஆங்கிள்லேயும் சுற்றி சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் மக பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சரி இந்த இடம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் போய் என் மகளை வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சு, ஆமாம் நல்லா விளையாண்டா. அப்புறமா வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, என்னோடய பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஎஃப்சியில் போய் சமக்கட்டு கட்டிட்டு, ஆனால் அங்கேயும் ஃபோட்டோ ஷூட்டை விடலை. மாறி மாறி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு, அங்கே பாருங்கள் கண்ணாடிலாம் போட்டு போஸு. இவ்வளவும் நமக்கு தான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பார்சலும் கட்டிட்டு திரும்ப கேன்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புனோம். இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா ஹீரோயின்ஸோட கைத்தடம்லாம் அங்கே இருக்கும். நமக்கு தெரிஞ்சது அதில் சில்வஸ்டர் ஸ்டாலினும் ஏஞ்சலினா ஜோலி வேறு யாருமே எனக்கு தெரியல. நம்மளோட ஐக்யூ அவ்வளோதான் போல் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எங்கள் வீட்டு ஏஞ்சலினா ஜோலி அப்படி போஸ் கொடுக்க பாருங்க. எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க சுற்றி இருந்தவங்கெல்லாம். அப்புறம் ஒரு சூப்பராக ஒரு கிளாக் டவர் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு கோட்டை மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் திரும்ப நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். பெரிய ராட்டினம் ஃபெரி வீல் இருந்துச்சு. அப்புறம் மெயினாக நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா, இந்த பீச்சில் வந்துட்டு சம்மர் டைமில் ஏகப்பட்ட கண்ட்ரியிலேருந்து இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க வருவாங்க. வேறு லெவலில் இது இருக்கும். ஏன் அப்படின்னா, எவனும் எந்திரிச்சு நம்மளுக்கு முன்னாடி நின்றுட்டு மறைக்க மாட்டான். அவ்வளோ பெரிய கடல். அங்கே வானத்தில் வெடித்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சம்மருக்கு யூரோப் வர்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் பார்க்க வாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்ஸில் தான் இருக்கும். அதெல்லாம் கூகுளில் போட்டிருப்பாங்க. அதை மாதிரி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜீசஸ், நீ ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.